ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆர்சிஎம் ஸ்டுடியோ. இன்றைக்கி நாங்கள் வந்து பெங்களூரில் இருக்கிற டிமார்ட்டுக்கு வந்து போயிட்டு இருக்கோம். நானும் அம்மா வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம், அதால் பஸ்ஸில் போயிட்டு இருந்தோம். பஸ்ஸில் போகும்போது ஜோர மழை வந்துடுச்சு. பஸ் ஸ்டாப்பில் இருந்து இறங்கின உடனே பக்கம்தான் டிமார்ட்டு. ஆனாலும் ஜோர மழை வந்ததால் மழையில் அப்படியே நனைச்சிட்டு ஓடிட்டோம் டிமார்ட்டுக்கு. பஸ் ஸ்டாண்ட் மட்டுமே இல்லை, நாங்கள் வந்திருக்கிற டிமார்ட்டுக்கு மெட்ரோ ஸ்டேஷன் கூட பக்கத்துலேயே தான் இருக்குது. மெட்ரோவில் கூட வரலாம். பெங்களூரில் வந்து நிறைய பேர் இங்கே தான் க்ராசரி ஐட்டம்ஸ், வீட்டுக்கு வேண்டியதான் ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே தான் வாங்குவாங்க. அம்மாவும் இதே மாதிரி தான் இங்கே தான் வந்து வாங்குவாங்க. அம்மா வந்து 5-6 மாதத்துக்கு சேர்ந்த மாதிரி வாங்குவாங்க. இங்கே வந்து பிஸ்கெட்ஸ் எல்லாம் வாங்கினாங்க அம்மா. டீ தூள், காஃபி தூள் எல்லாமே ரேட் வந்து கம்மியாக தான் வந்துச்சு. ரேட் எல்லாமே கம்மி ப்ரைஸில் தான் இருந்துச்சு. எனக்கு வந்து கம்மியாக தான் இது தெரிஞ்சது. வெளியில் நம்ம வாங்குறதுக்கு கம்பேர் பண்ணால் இங்கே கம்மியாக தான் இருந்துச்சு. அம்மா வந்து இங்கே அஞ்சரைப்பட்டி ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்தாங்க. மிளகு, சீரகம், வெந்தயம், கடுகு, சோம்பு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே எடுத்தாங்க. இதெல்லாமே அம்மா ஒரு 4 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு சேர்ந்த மாதிரி வந்து எடுப்பாங்க. இங்கே வந்தாலே எல்லா ஐட்டம்ஸ் இதே மாதிரி தான் எடுப்பாங்க. இங்கே வந்தாலே எங்கள் அம்மாவுக்கு பிடிச்ச ஒரு செக்ஷன் இருக்குது. அந்த செக்ஷனுக்கு போயிடுவாங்க முதல்ல. அம்மாவுக்கு அந்த செக்ஷனில் போயிட்டு அங்கே இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் அவங்க பார்த்து அம்மா எடுத்துப்பாங்க. இங்கே லூஸில் கூட சேல்ஸ் பண்ணுவாங்க, டிமார்ட் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு. அது பேக் வந்து அவங்களே பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் அம்மாவுக்கு வந்து அது பிடிக்காது. இந்த மாதிரி லூஸில் எடுத்தால் இது வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் லூஸில் தான் வந்து அம்மா எடுத்துப்பாங்க எப்பயுமே. இங்கே வந்து லூஸில் எல்லா ஐட்டம்ஸுமே இருக்கும். மாவு ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது, பருப்பு ஐட்டம்ஸ் இருக்குது, அதுக்கப்புறமா காஞ்ச பட்டாணி. அம்மா வந்து பிளாக் சன்னா, ஒயிட் சன்னா இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் எடுத்தாங்க. அதுக்கப்புறமா டிஷ்வாஷ் ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்தோம். வாஷிங் மிஷின் லிக்விடு, அதுக்கப்புறமா சாமான் கழுவுற லிக்விடு, பூஜா சாமானில் வந்து அம்மா ஊதுவத்தி எடுத்தாங்க. இதெல்லாம் எடுத்ததுக்கப்புறமா நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயிட்டோம். அங்கே வந்து எல்லாமே துணிங்க, செப்பல், வீட்டுக்கு தேவையான சாமான் எல்லாமே இருந்துச்சு. இங்கே வந்து என் தம்பிக்கு சாக்ஸ் எடுத்தோம். சாக்ஸ் வந்து 3 பீஸ் வந்து 99 ருபீஸ் தான். நல்லா இருந்துச்சு குவாலிட்டி. அதனால் அதுவும் எடுத்துக்கிட்டோம். இந்த ஃப்ராக் வந்து 2-3 இயர்ஸுக்கு போடுற மாதிரி. இது வந்து 149 ருபீஸ் ப்ரைஸு. நல்லா இருந்துச்சு குவாலிட்டி. அதே மாதிரி என் பொண்ணுக்கு வந்து டீஷர்ட்ஸ் பார்த்தோம். அந்த டீஷர்ட்டுமே ஸ்டார்டிங் வந்து 99 ருபீஸில் இருக்குது. அதுக்கப்புறமா 150லையுமே இருக்குது. இந்த ட்ரேயில் இருக்கிறது எல்லாமே 150 இல்லைன்னா 99 ருபீஸில் தான் இருக்குது. இங்கே வந்து என் பொண்ணுக்கு பேண்ட் எடுத்தோம். பேண்ட்டுமே 99 ருபீஸ்லேயும் இருக்குது, அதுக்கப்புறமா 150லையுமே இருக்குது. நல்லா இருக்குது குவாலிட்டி கிளாத்துமே. இங்கே இருக்கிற டாப் எல்லாமே பார்த்தோம். இங்கே வந்து ஃப்ராக்ஸ் இருக்குது, மிடி டைப் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் ஒன்னொன்று ஒரு ரேட்டில் இருக்குது. எல்லாமே ஒரே ரேட்டில் இல்லை. இந்த டாப் 200 ருபீஸ். அதுக்கப்புறமா இன்னொரு டாப் பார்த்தேன். அதுவும் 220 ருபீஸ் இதோட ப்ரைஸு, இந்த டாப்போட ப்ரைஸு. எங்கள் அம்மா வந்து என் பையனுக்கு வந்து ஷார்ட்ஸ் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அதுவுமே நல்லா இருந்துச்சு. இதுவுமே ஸ்டார்ட்டிங் ப்ரைஸ் வந்து 99 ருபீஸ்லேருந்து 150 வரைக்கும் இருந்துச்சு. இங்கே நிறைய பேர் வீக்கெண்ட்ஸில் வந்தோம்னா இந்த ட்ரெஸ் பர்ச்சேசிங்காகவே நிறைய பேர் வந்து இங்கே வருவாங்க. அதுக்கப்புறமா இந்த பேண்ட்டுமே 150 ருபீஸ் தான். இதுவுமே குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற செக்ஷனுக்கு வந்தோம். அந்த செக்ஷனில் வந்து வீட்டுக்கு வேண்டிய ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே இருந்துச்சு. இந்த ரோல வந்து வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஸ்டீல் வாட்டர் பாட்டில், பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில், மெட்டலு இந்த மாரி டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ்ல இருக்கிற வாட்டர் பாட்டில் வந்து இங்க இருந்துச்சு. வாட்டர் பாட்டிலோட பிரைஸ் இங்க இந்த ரோல வந்து 100 ருபீஸ்ல இருந்து 200 ருபீஸ்க்குள்ள வந்து இங்க இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஸ்டார்ட்டிங்ல பார்த்தோம்னா 39 ருபீஸ்ல இருந்துமே இங்க வந்து வாட்டர் பாட்டில் வந்து அவைலபிளா இருக்கு. அதுக்கப்புறமா இங்க பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுமே இங்க இருக்கு. அந்த லஞ்ச் பாக்ஸுமே கம்மி பிரைஸ்ல தான் இருக்கு. ஸ்டார்ட்டிங்ல வந்து 150, 99, 220 இந்த மாதிரி பிரைஸ்ல இருக்கு. இதுவுமே நல்லா இருக்கு இதோட குவாலிட்டி. அதுக்கப்புறமா ஐஸ் கியூப் வைக்கிறது 79 ருபீஸ் தான். எக் கண்டெய்னருமே 79 ருபீஸ் தான். ஆயில் கண்டெய்னர் பாக்ஸ் வந்து 140 ருபீஸ் அப்படின்னு சொல்லி இருக்கு. 1 லிட்டர்ல, 1/2 லிட்டர்ல அந்த மாரி இருக்கு. இங்க வந்து இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, நம்ம மளிகை சாமான் எல்லாம் வாங்குனது இந்த கண்டெய்னர்ல வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இது சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்குமே இது அவைலபிளா இருக்கு. ஸ்டார்ட்டிங்ல வந்து 500 ருபீஸ்ல இருந்து இந்த
பாக்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது இங்கே ப்ரைஸே. இதில் வந்து லாஸ்ட் பெருசாக இருக்கிற பாக்ஸ் வந்து ₹1099 தான் அதோட ப்ரைஸே. இந்த பாக்ஸுமே ரொம்ப பெருசாக இருக்குது. இதோட குவாலிட்டியுமே நல்லா இருக்கு. அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஃப்ரெஷ்ஷான காய்கறிய வந்து கட் பண்ணிட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அந்த கண்டெய்னருமே இப்போ இங்க இருக்கிற பாக்ஸ் எல்லாமே 1 கேஜி, 2 கேஜி அந்த மாரி வந்து இதில பிடிக்கும். இதுவுமே நம்ம மீஷோல வந்து பார்க்குற எல்லா ஐட்டம்ஸுமே இங்க இருக்கு. மீஷோல வந்து நம்ம ஆன்லைன்ல பார்த்து புக் பண்ணிடுறோம். இங்க வந்து டிமார்ட்ல நம்ம வந்து பார்த்தோம்னா, மீஷோல எந்த பிரைஸ் தராங்களோ அதே பிரைஸ் தான் இங்கேயுமே இருக்கு. கம்மி பிரைஸ்ல தான் இருக்கு. நீங்க வந்து டைரக்ட்டா பார்த்து உங்களுக்கு புடிச்ச மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். இங்க எல்லாமே பிரைஸ் வந்து அவைலபிளா இருக்கு. கம்மியில தான் இருக்கு. நம்ம புடிச்ச மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். எங்க ஷாப்பிங் வந்து முடிச்சுட்டோம். அதுக்கப்புறமா பில் போட்டுட்டு வெளிய போய் பார்த்தா, மழை வந்து இன்னும் வந்துட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறமா நானும் அம்மாவும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு ராபிட்டோல ஆட்டோ புக் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.